Really hands off to all of you. Hands off to all of you. Hands off to all of you. காலேஜா? எந்த காலேஜ்? டுட்டோரியல் காலேஜ்ரா. எல்லாத்துலயும் கோட்டை. Hands off to all of you. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கு தெரியல. Honorable Higher Secondary Minister and the School Minister. ரெண்டும் வேற வேறயா? The great and the greatest our Sports Minister is here. ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. பள்ளி மாணவர்களிடம் அமைச்சர் கீர்த்தனா நடந்து கொண்ட விதம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இதே வேலை. மூஞ்ச பரு உடைஞ்ச முட்டை மாதிரி. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. Hi, myself Keerthana. I come from Tamil Nadu. தப்பு. I am Keerthana. My name is Keerthana தான் சொல்லணும். Myself வந்து ரிஃப்ளெக்சிவ் நவுன். I love myself. I did this by myself தான் சொல்லணும். I always, passionate about working in an impactful sector. தப்பு. I have always been passionate about working in an impactful sector. Word bubble ஸ்டார்ட் ஆகுனா and யூஸ் பண்ணணும். Next. Running a 12 campaign at a similar time, it's not easy task. தப்பு. Running 12 campaigns at the same time or running 12 campaigns simultaneously is not an easy task. எருவு மாடு மாதிரி வளர்ந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருக்க உனக்கே இங்கிலீஷ் தெரியல, இதுல அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட போய் பீட் விட்டுறீங்க. ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா, என்னப்பா வாயை திறந்தாலே அப்பா இருந்தப்பா. உங்க அப்பாவோட ப்ரொஃபஷன்லாம் உங்களுக்கு தேவையா? அரசு பள்ளியில படிக்கிறோம் அப்பா என்ன அதானி அம்பானியாவா இருப்பாங்க? ஒரு குழந்தைய கூனி குறி நிக்க வச்சு அதை கான்பிடன்ஸே காலி பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டு எவ்வளவு ஆணவம். பாப்பா ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நானு ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப லொள்ளு பண்ணாதயா. இந்த கட்சியில எல்லாம் நார்சிஸ்ட் சாடிஸ்டாவே இருக்கானுங்க. ஒரு டீசன்ட் ஹியூமன் பீயிங் இதுவே நான் பார்த்ததே கிடையாது. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? நோ வழி. நீ வேலையே செய்யலாம் பரவாயில்ல, இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யாத. இதுக்கு மேல என்னால அசிப்பட. நேற்றைக்கு முதல் நாள் தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கூடிய ஒரு அரசு பள்ளிக்கூடத்திற்கு ஆய்வுக்கு போறாங்க. அந்த காணொளி இப்போ சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? இதோட டெல்லிக்கு படிக்க போச்சு. சின்ன வயசுலயே போயிருக்கும், இப்பதான் படிப்பு முடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் 4 வருஷம் படிச்சிருக்கோம். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். வேலு மேல தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருவுக்கு வந்துருக்கான். போனா போதுன்னு விட்டுட்டு இருந்தான். இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். ஓகேடா. அரசு பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வுக்கு போறதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போனா அது துறை சார்ந்த அமைச்சர்னு போயிடலாம். அதானே உலக வழக்கம். இல்ல ஒரு அதிகாரி போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா தொழில்துறை அமைச்சர் போயிருக்காங்க. சரி, அவங்க எதுக்கு போனாங்கறத அப்படி அப்புறம் பாப்போம். அப்பாடா தெரியாதுன்னு மட்டும். வணக்கம் சார். வணக்கம் சார். லாஸ்ட் பெஞ்ச்ல ஒரு 3 பெஞ்ச் கேட்டீங்க. அந்த இதுல இருந்து இருக்காது. சரி மாபாடம் பண்ணி எழுதுனதுதான். லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. நான் கேட்கிறேன் மரியாதைக்குரிய அமைச்சர் கீர்த்தனா அவர்கள்ட்ட, ஆங்கிலம்ங்கிறது நம்பிக்கையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு எவன் உங்ககிட்ட சொன்னது? ஆங்கிலம் என்பது ஒரு அறிவு என்று யார் உங்களுக்கு போதித்தது? ஆங்கிலத்தை நம்பி இல்ல, அவங்க அறிவை நம்பி இருக்கு. அமெரிக்கால பிச்சை எடுக்கிறவன், பிரிட்டன்ல பிச்சை எடுக்கிறவன் ஆங்கிலத்தை தான் பிச்சை எடுப்பான். அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நல்லா ஆங்கிலம் தெரியும், உங்களை விட ஃப்ளூயண்டா பேசுவான். என்ன மூஞ்சி 3 கோணலா போகுது? அவனுக்கு அது தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் அது கொடுத்துருமா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. ஆங்கிலம் நல்லா தெரிஞ்ச எத்தனை பேர் தமிழ்நாட்டில் பிச்சைக்காரன் இருக்கான்னு தெரியுமா? தெரியாது சார். ஆங்கிலம் நல்லா தெரிஞ்ச எத்தனை பேர் இந்தியா முழுக்க பிச்சைக்காரன் இருக்கான்னு தெரியுமா? அவனுக்குலாம் தன்னம்பிக்கையை நம்பிக்கையை கொடுத்துருச்சா, அது உற்சாகத்தை கொடுத்துருச்சா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. திமுக ஜென்சி செயற்பாட்டாளர் சரண் ஜெயராம் கைது ரத்து செய்யப்பட்டதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது.
பாட்டா போடுறா. டேய் பீஞ்சு போன கோவணமா இருந்துட்டு பின் லேடர் ரேஞ்சு பிளான் பண்றீங்களோ? நீ எல்லாம் டம்ளரை வச்சு சொம்பு தான் எடுப்ப, நாங்கெல்லாம் வெத்தலை வச்சு பித்தலே எடுப்போம். திமுகவின் ஜென்சி சந்திப்பு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க உதவிய அக்கட்சியின் ஆதரவாளர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்ததால் சர்ச்சை எழுந்தது. எதுக்காக கைது பண்ண? தொடப்பக்கட்டங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டார். தொடப்பக்கட்டம் ஒழுங்குமுறை எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. 3 வயசு சிறுமியில இருந்து 1.5 வயசு சிறுமியில இருந்து 10 வயசு சிறுமியில இருந்து பொம்பளை பிள்ளைங்க வெளியவே போக முடியும். பட டைட்டில் மாதிரி 6 இருந்து 60 வரைன்னு பாலியல் கொடுமை வயசுக்கு மீறி போயிட்டு இருக்குல்ல. மட்டும் தெரியல. இதுக்கு நீங்க வண்டி போட்டு பெட்ரோல் போட்டு டீசல் போட்டு குளத்தூர்ல இருந்து ஒரு 10 பேரை கூட்டு போய் பல்லாவரத்துல இருக்க அந்த பையனை காலை 4:30 மணிக்கே கைது பண்ணி தொடப்ப கட்டன்னு சொன்னாங்கிறதுக்காக கொண்டாந்து கூட்டு நிப்பாட்டிருக்கீங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இந்த கேஸ கொடுத்த இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அங்க ஒரு 4 லேடிஸ். ஐயோ கிரட்டு சிரிக்கி இவ உருத்தி கையில இருக்க ரக எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏன் உயிரை வாங்குற? கண்ணீர் மல்க பேட்டி ஆபீஸ் கீழே போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து கண்ணீர் மல்க பேட்டி. கற்பு வேணுமா? அந்த கருமெல்லாம் விக்கிறது இல்லமா? ஐயோ அது விக்கிறது இல்லங்க, என்ன மாதிரி கன்னி பொண்ணு கிட்ட இருக்கிறது. சரி விஷயத்தை சொல்லுமா. இதுன்னு சொல்லிட்டாங்க. என்னை ரொம்ப மோசமா பேசிட்டாங்க. ஐயோ என்னை ரொம்ப திட்டுட்டாங்க. கைது பண்ணி உள்ள போட்டு புழல் சிறையில பீகார் சிறையில பண்ணி உள்ள போட்டிருக்க. பீகார் நகர பெண்கள் அழுகுறாங்கன்னா அந்தமான் சிறை கூட அனுப்பலாம். பையங்க கூட இத போய் சிரிச்சிட்டே பேசிட்டோம். என்ன மாதிரி அனாதை பொண்ணுகளை இந்த சமுதாயம் எப்படி கேவலப்படுத்துன்னு பாத்தீங்களா? அது ஒண்ணும் கேவலம் இல்ல, முதல்ல எடுத்து காலி பண்ணு. ஒரு பெண்ணுக்கு கூட ஒரு பெண்ணு மேல இறக்கம் இல்லாம போச்சுங்க. இந்த அம்மா பேசிருக்கு பாருங்க, அவ்வளவு அற்புதமா பேசி உட்காந்து வீடியோ தட்டு விடுப்பா. லவுட் ஸ்பீக்கரு ஏமா பான்ஸ் பவுடரு இந்த வாடகை வாய் ஜூலி வரலையே. ஃபேமிலியில இருந்து எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்தி அந்த நபர் பேசிட்டு இருக்காரு சார். என்ன ஜூலி, விச்சுவல் வாரியர்ஸ் உன்னை வச்சு செய்யறாங்க போலயே. காசு செலவு பண்ணி லிப் ஃபில்லிங் பண்ணிருக்கலாமே. காசை மிச்சம் பண்ணணும்னு புருஷனை விட்டு வாயிலே குத்த சொன்னியா? அவன் வேற அவன் ஏடா கூடமா குத்தி விட்டான் போல. வாய் ஒரு சைடு வாங்கிட்டு இருக்குது உனக்கு. அது என்னன்னு கொஞ்சம் பாரு போ. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. தமிழ் வந்து அப்படியே நடனமாடும்பா, நடனமாடும். என் கையை ஆட மாட்டேங்குது, ஆனா அப்படி நடனமாடும் தமிழ். நம்ம சிஎம் சாரோட சூப்பரா ஸ்டெப் போடுறாங்க. அவ்வளவு அருமையான ஸ்டெப். அதுல அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? அதாவது வாயில எவனோ விட்டு ஆட்டி இருக்கான், வாயில விட்டு குத்துனானா. அது வேணாப்பா, அதுக்கு மேல போகண்டாப்பா. அது ரொம்ப நாராசமா இருக்கு. என்னங்க என்னடி நொன்னாங்க? இடுப்புல எட்டி முடிச்சுனா செத்து போயிரு, ஓடி போயிரு. என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிஷன் இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? இப்படியாக அந்த லேடிஸ் எல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் சரஞ்சராமன் தொடப்ப கட்டிக்கு வழக்கு. தொடப்ப கட்டன்னு என்ன தொடப்ப கட்டன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சி எல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. பவுடர் மூஞ்சி, அந்த மூஞ்சி, இந்த மூஞ்சி, இதெல்லாம் அபியூசிவ் டேர்ம்ஸ் இல்ல. அது இல்ல. வாயில விட்டு குத்துனானா, அது பண்ணானா, இதெல்லாம் அபியூசிவ் டேர்ம்ஸ் கிடையாது. தொடப்ப கட்ட அது வந்து அபியூசிவ் டேர்ம். ஏங்கிட்டே ஷோ காட்டியா? ஏங்கி ஷோ காட்டியா? ஷோ காட்டியா? ஏங்கி ஷோ காட்டியா? ஷோ காட்டியா? ஷோ காட்டுறது யாரே என்கிட்ட போறாங்க. ஒரு கூத்தாடியிடம் ஆட்சியை கொடுத்ததுனால அந்த கூத்தாடிக்கு புகைப்படம் எடுத்தவன், அந்த கூத்தாடிக்காக பணம் போட்டவன், அந்த கூத்தாடிக்கு டைரக்ட் பண்ணவன், அந்த கூத்தாடி கூட சேர்ந்து கூத்தாடினவன், எத்தனை கூத்தாடி 4 கூத்தாடி சார். அதே சார் நீங்க என்றீங்க, செக் பண்ணீங்களா இல்லையா? அந்த கூத்தாடிய சினிமால பார்த்தவன் தான் இன்னைக்கு எம்எல்ஏவும் அமைச்சராகவும் உட்கார்ந்துட்டு இருக்கான். பெரிய கண்டுபிடிப்பு எங்களுக்கு தெரியாது பாரு. இவங்க கிட்ட போயிட்டு நீ பவுடர் யூஸ் பண்ணாத, நீ புகையிலை யூஸ் பண்ணாதன்னு சொன்னா எப்படி வருவாங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இவன் பொறுப்பானவன் இல்லம்மா, நம்பர் 1 பொறுக்கி. அவர் கூட அதிக படம் நடிச்ச த்ரிஷாவுக்கு மட்டும்தான் இன்னும் எந்த பதவிகளும் வழங்கப்படல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஓபனா சொல்லணும், இதுவும் நடக்கும். நாங்க எதிர்பார்க்கறது இதுவும் தான். நிச்சயமா கூடிய விரைவில்
திரிஷா அவர்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு எம்பியாவோ இல்ல வெகு விரைவில் இடைத்தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீங்க இந்த பொண்ணை வச்சிருக்கிறது தொண்டனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை, தினம் 5 ரூபாய் டீ செலவுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? அப்படித்தானே சொல்லுவேன். இங்க பார், இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளியில போங்கடா நாய்ங்களா. ஏன்னா காமராஜர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் சொன்னதாக குறிப்பிடப்படுகின்ற ஒரு வார்த்தையை சொல்றேன். கூத்தாடியிடம் ஆட்சியை கொடுத்தால் அவன் கொண்டு போய் கூத்தியாளிடம் கொடுப்பாள் என்று காமராஜர் அவர்களே சொன்னதாக ஒரு பழமொழி உண்டு. கரெக்ட்டுங்க ஐயா, நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட்டுங்க ஐயா. எனவே நலத்திட்ட பணிகள் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம், நோட்டு புத்தகம் பேனா பென்சில் எதுவும் கொடுக்கலாம். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம கட்சி சார்ந்த ஒரு கொடி கூட போடாம நீட்டா போயிட்டு நீட்டா போடப்படி இல்லைன்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே அரசு தொடக்க பள்ளிக்குள் முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்துடன் நுழைந்து ரீல்ஸ் எடுத்த தாவேக்கவினர் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. இதேபோல திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியிலும் பள்ளி மாணவர்களை வைத்து தாவேக்கவினர் விஜய் பிறந்த நாளை கொண்டாடியுள்ளனர். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் நகர தாவேக்க செயலாளர் மணி தலைமையில் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு சென்ற நிர்வாகிகள் மாணவர்களுக்கு மதிய உணவு பரிமாறி அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் ரீல்ஸாக பதிவிட்டுள்ளனர். ஐயோ அம்மா குத்தி விட்டாடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்